ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ இருந்துட்டு பழனிக்கிட்ட, இங்கே பாருடா, எனக்கு இந்த பிறந்த நாளும் வேண்டாம், ஒன்றும் வேணாம், எனக்கு இந்த பிறந்த நாளெல்லாம் கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழனி இருந்துட்டு, என்ன அப்பத்தா சொல்கிற, இப்படியெல்லாம் சொல்லாத அப்பத்தா, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்ல அப்பத்தா, நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா பழனி, உன்னால் என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றவே முடியாது, அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முத்துவேலும் சத்திவேலும், என்ன ஆசைமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, என்னோட ஆசையை சொன்னால் நீங்கள் நிறைவேற்ற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என்னன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, நம்மளோட குடும்பமும் கோமதி குடும்பமும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து உருவாடணும்னு நினைக்கிறேன், அது உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சக்திவேல் பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்க அப்பத்தா, அது கனவுல கூட நடக்காது, அந்த பரதேசி குடும்பத்தோட நாங்கள் சேர்ந்து உறவாடுவோன்னு மட்டும் நினச்சிக்கவே நினைக்காத, இனிமே அது கனவுல கூட உனக்கு தோணவே கூடாது அப்படின்ற மாதிரி அப்பத்தா கிட்ட சொல்லவும், அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கடா, நான் பெத்த புள்ளடா, நான் பெத்த புள்ள கூட பேசக்கூடாது, உறவாடக்கூடாதுன்னு சொல்லி என்ன கட்டுப்பாடோட வச்சுட்டு இருக்கீங்களடா, இதெல்லாம் ரொம்ப பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு அப்பத்தா, இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத, ஓடுகாலி ஓடி போன போது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, அவ பண்ணது தப்பு தான், அவ ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப நல்லா தானே இருக்கா, என்ன கௌரவச்சல் ஆயிட்டுக்குது அவங்களுக்கு, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க அப்பத்தா, அவன் மளிகை கடை வச்சுக்கின்னு 10க்கும் 5க்கும் எல்லாருக்கிட்டையும் கையேந்திட்டு தானே இருக்கான், அவனுக்கு என்ன கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, அவனும் 5 பிள்ளைங்களை பெற்று எல்லா பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, மச்சனை பத்தி நீங்களாம் தப்பா பேசாதீங்க, எதுக்காக நீங்க தப்பா பேசுறீங்க, மச்சானுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா பழனி, நீ என்னோட தம்பின்றதுனால கொஞ்சம் அமைதியா பேசிட்டு இருக்கேன், இதே வேற யாராவது பேசியிருந்தா கண்டிப்பா உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புடா, நீ இங்கிருந்து இருந்தா அப்பத்தா இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, இங்க பாரு அப்பத்தா, இனிமே அந்த பரதேசி குடும்பத்தை பத்தி நினைக்கவே நடக்காதுங்க, இனிமே நாங்க தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாரியும் வடிவும் வந்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா இந்த குடும்பம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு சத்துவேல் கிட்டே, இங்க பாருப்பா, அப்பதான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, அப்பதான் நியாயமா தானே கேட்குறாங்க, அப்பதான் வந்து அவங்க பிள்ளைய பார்க்கணும், அவங்க குடும்பத்தோட உருவாடணும்னு நினைக்கிறாங்க, அதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரா குமார், நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ எப்படா இப்படி எல்லாம் மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, அப்பத்தான் சொல்றதுல நியாயம் இருக்குது, அவங்க குடும்பத்தை போயிட்டு நான் கூட்டிட்டு வந்து அப்பத்தா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க இந்த குடும்பத்தோட உருவாடணும், அதுதான் என்னோட ஆசையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சக்தியில இருந்துட்டு, இங்க பாரா குமார், இனிமே நீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா கூட சரி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா குமார், எனக்காக நீ இந்த வீட்டை விட்டு போயிடாதியா, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்க பாரு அப்பத்தா, இனிமே அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு கனவுல கூட யோசனை வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா அமைதியாவே இருக்கிறதுனால, இங்க பாரு அப்பத்தா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, என்ன தம்பி, இப்படியெல்லாம் மிரட்டுறீங்க, இப்படி மிரட்டுனா அத்தை பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க நீங்க எங்க அப்பா கிட்ட எப்படி பேசணும்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு, டே சக்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அம்மா தான் தெரியாம கேட்டுட்டாங்கன்னா நீயும் அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அம்மா இனிமே அதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட மச்சானை நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க, திரும்பவும் நான் இங்க இருந்துனா என்னையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்துவீங்க, நான் கிளம்புறேன், அப்பத்தா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னோட ஆசையை நான் எப்படியாச்சும் நிறைவேற்ற முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்திவேல் இருந்துட்டு, இங்க பாருடா, இந்த ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி வச்சிடாத, அப்புறமா அப்பத்தா வந்து இனிமே இந்த வீட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்றேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்கண்ணே, நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கோமா இருக்க
இருக்க மாட்டோமானே தெரியாது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு இப்போ அப்பத்தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்பத்தான் மனசு இந்த வயசில் அப்பத்தான் மனசை சந்தோஷப்படுத்தி தான் பார்க்கணும். இப்படி கஷ்டப்படுத்தி எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எதுக்காகன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பழனி இருந்துட்டு சொல்லவும் நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு பழனி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குமார் வந்துட்டு அப்பத்தா நீங்கள் அழுகாதீங்க, அப்பத்தா நீங்கள் அழுதா எங்களால் தாங்க முடியாது அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா, கண்டிப்பாக அதாவது அத்தையோட குடும்பத்தை அவங்க பிறந்த நாளுக்கு நான் வர வைக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னையா சொல்கிற குமார், அவங்க என்னோட பிறந்த நாளுக்கு வருவாங்களா ஐயா, அவங்கள நீ கூப்பிட்டுட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பத்தா, ராஜுக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்தேன், ராஜு பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அவள் எல்லாருமே கூட்டிகிட்டு வருவா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, வேணும்னா நான் பாண்டியன் மாமா கிட்ட வேணா பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ மாப்பிள்ளை கிட்டலாம் பேசாத, உன் மேலே கண்டிப்பாக மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக இருப்பார், நீ அவர்கிட்டலாம் போய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பத்தா, உங்களுக்காக போயிட்டு நான் பேசுகிறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பத்தா, வேணவே வேணாம், நீங்கள் பேசவே பேசாதீங்க, இல்லை குமார், நீ பேசவே கூடாது, கண்டிப்பாக மாப்பிள்ளை உன் மேலே கோவம் தான் படுவார், நீ அவர்கிட்ட போய் பேசாத அப்படியே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தான் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வடிவும் மாறி இங்கே பாருங்கத்த, குமார் தான் சொல்கிறான்ல, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் எல்லாருமே உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம், அவங்க உங்ககிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்பத்தா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்பத்தா, நீங்கள் இந்த டைமில் சந்தோஷமாக தானே இருக்கணும், எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், ஃபீல் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் வடிவும் அதாவது அப்பத்தாக்கு ஆறுதலாக எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு வெளியே வந்து சாணி தெளிச்சுட்டு இருக்காங்க. தெளிச்சு கோலம் போடுறதுக்கு எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு கோமதியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லாததுனால ஏ கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு காதே கேட்க மாட்டேங்குது, அவங்க பாட்டுக்கு கோலம் போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வராரு. பாண்டியனை பார்த்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்பத்தாவே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கோமதியை கூப்பிட ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே கோமதி உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு கேளு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அம்மா கூப்பிட்றாங்களாம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதாவது கோமதி இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போகிறாங்க. அம்மா என்னை கூப்பிட்டியம்மா, எனக்கு காது கேட்கலம்மா, இப்போது மாமா தான் என்கிட்ட சொல்லிச்சு, உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் என்னென்னு கேளுன்னு பார்த்துட்டு வர சொல்லிச்சு, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லடி, என்னோட பிறந்த நாள் வருது, உன்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உங்க கூட எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஆசை இருக்குடி, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, இது மாமா என்ன சொல்லுவாரோ என்னவோ தெரியலையே, அவரை கேட்டுட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதுதான் என்னோட கடைசி ஆசையே, இந்த ஒரு ஆசையை மட்டும் எனக்கு நிறைவேற்றடி, எனக்கு இப்போவோ அப்போவோன்னு தான் இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலடி, அந்த அளவுக்கு என் மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி ரொம்பவே மோசமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நீண்ட காலத்துக்கு நல்லா இருப்பீங்க, நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, நான் இந்த விஷயமா சத்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் பேசினேன், ஆனால் உங்களை பற்றி பேசினாவே அவங்க வெட்டி வீராப்பவும் ரொம்ப கோபமாகவும் பேசுகிறாங்க, இவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அதாவது உங்கள் கூட சேர்ந்து உருவாட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு அம்மா வீடுன்றதே இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனை பார்த்துட்டு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம பாண்டியன் பின்னாடியே பழனி நம்ம சரவணனும் வராங்க. அப்பத்தாவை பார்த்த நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பத்தா உங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது இல்லை அப்பத்தா, உங்களுக்கு பெரிய கிஃப்டை நான் வாங்கி கொடுக்குறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரியா சரவணா, நீ நீ என்னோட பிறந்த நாளுக்கு வந்தாவே போதுனியா, நீ வந்தாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ வந்தா கண்டிப்பாக அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒன்று அதாவது உங்ககிட்ட இருந்து நான் கிஃப்ட்டு எதுவுமே எதிர்பார்க்கல. உங்கள் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே என்னோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேனியா. உங்கள் கூட கடைசி காலத்தில் உங்கள் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்று மட்டும் நடந்தால் போதுனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, கண்டிப்பாக உங்களுக்காக உங்களோட ஆசைக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வருவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே அமைதியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, சரிங்க அப்பத்தா, கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் அப்பத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேலும் சத்திவேலும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சரி கோமதி, அவங்க 2 பேருமே வந்துட்டாங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக கத்துவாங்க, நீ போ அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சத்திவேலும் கோமதி இங்கேருந்து போகிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அப்பத்த கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உங்ககிட்ட எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்கிறது, நீங்கள் அவங்க கூட பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, என்னோட உடல்நிலையும் சரி என்னோட மனநிலையும் சரி ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்னோட அப்பா வந்து கனவுல என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் எப்போ போவேன்னு எனக்கு தெரியாது. என்னோட கடைசி ஆசையே இதுதான்டா. 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா ஒரே ஒரு நாளைக்காவது இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இந்த ஆசையை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கிட்டே கேட்கவும், இங்க பாருங்க அப்பத்தா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க, நீங்க அதவே சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டீங்களா? அந்த பரதேசி குடும்பத்து கூட சேர்ந்து உறவாடணும்னு என்ன தலையெழுத்து? நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்துவேல் சொல்றாரு. நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா, நீ அந்த விஷயத்த மட்டும் விட்டுட்டு வேற ஏதாச்சும் பேசுமா, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, இந்த பக்கம் நீ இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு பொறுமையா சொல்றாரு. நம்ம சக்திவேலு தான் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி நம்ம அப்பத்தா மனசை ரொம்பவே சுக்குநூறா உடைக்கிற மாதிரி பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு அப்பத்தாவையே நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க ஏதோ ஒரு மாதிரியா பார்த்தாங்க இல்லையா, அவங்க பார்வையே சரியில்லை, இதுக்கு முன்னாடி அவங்க பார்வை இப்படி இருந்ததே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா மச்சான், நானும் கேட்கலான்னு இருந்தேன், ஏதாச்சும் கேட்டா நீங்க திட்டுவீங்களேன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன், என்ன மச்சான் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஒன்றும் இல்லடா, சும்மா தான், ஒன்றும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி பதில் சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்ல மட்டும் செய்யுங்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் இல்லடா, வேலையை பாருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் கிளம்பின உடனே போயிட்டு கல்லால உக்காந்துக்கிறாரு. கல்லால உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் தருது. நம்ம மயில இருந்துட்டு அப்பதான் வேலைக்கே வராங்க. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மயில பயங்கரமா முறைச்சு பாக்குறாரு. இவர் எதுக்கு வந்ததும் வராதமா இப்படி முறைச்சு பாக்குறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு கல்லாப்பெட்டியில உட்காந்துருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எங்க அப்பாவை கொஞ்சம் கூட அடக்கவே முடியலையே, எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல இருந்துட்டு ஒரு பக்கம் போய் முத்துவேல்கிட்டே, இங்க பாருங்கண்ணே, நம்ம அப்பத்தா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க பண்றதே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வயசான காலத்துல ஒண்ணு ஆசைப்படுறாங்க, ஆனா அதை நம்மளால செய்ய முடியாதுன்னு அவங்க கிட்ட அவங்களுக்கே தெரியும், திரும்ப திரும்ப கேக்குறாங்கன்னா அவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க, நான் பேசி அப்பத்தா கிட்ட புரிய வைக்கிறேன், அவங்க கிட்ட நீ கோவமெல்லாம் பேசாத, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சரிங்கண்ணே, இனிமே அப்பத்தா அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரேன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருடா, நீ கோவத்தை கொஞ்சம் குறை, கண்டிப்பா நான் அம்மா கிட்ட போயிட்டு பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. குமார் இது எதுக்கு அப்பத்தா அழுறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது கோயில்ல கெடா வெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு அப்பத்தா மேல ஞாபகமாவே இருக்கு. அத்தை அத்தை கொடுத்த ரியாக்ஷன் சரியில்லையேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கோமதிக்கு ஃபோன் பண்ணி கோமதி உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க பிறந்த நாளுக்கு நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் சேர்ந்து ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை நடக்குமா, என்னால் இப்படியெல்லாம் இருக்கவே முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பனோ இருக்க மாட்டேனோ அப்படின்னு, அதாவது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இரு கோமதி, நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணாரு, எதுக்காக கேட்டாரு, இப்போ எதுக்கு ஃபோனை வச்சாருன்னே தெரியலையே, இப்போ பண்றது ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, என்ன பண்றாரு ஏது பண்றாரு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு போயிட்டு மயிலோட அப்பா கிட்ட, இங்க பாருங்கப்பா, நீங்க எதுக்காக இங்க உட்காந்துருக்கீங்க, இந்த கடைக்கு வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, வேலையை மட்டும் பாருங்க, எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாரு கோமதி, இங்க பாரு மயில, நீ எதுக்காக இப்படி பேசுற, நம்ம கடை தானே, இங்க கொஞ்சம் உட்காந்துக்கு சௌரியமா இருக்குது, அதனாலதான் உட்காந்துட்டு இருக்கேன், நீ போயிட்டு வேலையை பாரு, மாப்பிள்ள அந்த வேலையை பாருங்க, அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த மயில் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, இப்படி பண்றதா இருந்தா இந்த வேலைக்கு வரவே வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருப்பா மயிலே, நீயே இப்படி பேசுறியா, இந்த கடையை உருவாக்குனவர் கூட அந்த மாதிரி என்ன கேட்டதில்ல, நீ இப்படி கேட்கறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, இந்த கடைக்கு நீங்க வேலைக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த கடைக்கு ஓனர் ஆக வரல, சரிங்களா, நீங்க வேலை பாருங்க, வாங்க எழுந்து வாங்க, நீங்க அங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க மாமா, நான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அவர்கிட்ட நான் எப்படி சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருமையில, இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாருன்னா கண்டிப்பா நான் ரொம்ப கோவம் வந்துடும், அப்புறம் அதாவது எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிட்டு உன்னையும் சரி உங்க அப்பாவும் சரி இந்த பக்கமே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஆஃபீஸ் கிளம்பும் போது பயங்கரமான ஒரு வருத்தம். காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி வரும், டிஃபன் ரெடியா இருக்கும், இங்க வந்துட்டு எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுன்றது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன மீனா, காஃபி போட்டு எடுத்துட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னால் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, உங்களுக்கு குடிக்கணும்னு நினச்சா நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அங்கங்கே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு டிஃபனும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீடெல்லாம் உனக்கு சௌரியமா இருக்குதா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தை, ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுக்கு அத்தை, என்னால சத்தியமா இங்க இருக்கவே முடியல அத்தை, அதுவும் உங்க பையன் பண்ற கொடுமைக்கு என்னால தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மீனா, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் மீனா இருக்கும், நீ இங்க இருந்துட்டு போயிட்டல, அதனால உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ மீனா, அதுக்கப்புறம் உனக்கே செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, எத்தனை நாள் போனாலையும் எனக்கு இந்த இடத்துல செட்டே ஆகாது, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க வீட்டுல
இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் யூ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. இங்கே பாரடி மீனா, நீ எதையுமே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. நீங்கள் 2 பேருமே அங்கே சந்தோஷமாக இருக்கணும் தான் போயிருக்கீங்க. உன்னோட விருப்பத்தோடு போகல, இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் போயிட்டு வேலையை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு, ராஜி நல்லா இருக்கியா ராஜி, நம்ம சாயங்காலமா மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கக்கா, ஈவினிங் தானே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எங்கே மீட் பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம நான் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கக்கா, கண்டிப்பாக நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ராஜி, நம்ம ஈவினிங் பேசலாம். இப்போது நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு வந்துட்டு மீனாவை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு என்ன பண்ணலாம், இவங்க போயிட்டு அப்பத்தக்கிட்ட பேசலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு பேசலாம், கண்டிப்பாக அவங்க ஒரு மாதிரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பழனி கிட்ட, இங்கே பாரு பழனி, உங்கள் அம்மா கிட்ட நான் ஒரு சில விஷயம்லாம் பேசணும், உங்கள் மம்மியை தனியாக வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மச்சான், நீங்களா என்கிட்ட கேட்குறீங்க, எதுக்காக மச்சான், என்னாச்சு, அப்பத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, நான் அப்பத்தா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டே ஆகணும், நீ போய் வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு அதாவது பழனி இருந்துட்டு, சரிங்க மச்சான், நீங்கள் சொல்லிட்டீங்களா, கண்டிப்பாக அப்பத்தாவை யாருக்குமே தெரியாமல் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக பழனி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பின உடனேயே நம்ம பாண்டியனுக்கு ஒரே யோசனை என்னவா இருக்கும், அத்தை எதுக்காக இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களே, இப்படி இருக்கிற ஆளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே அப்பத்தா எங்கே இருக்கீங்க, அப்பத்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு வெளியே வராங்க. ஏயா பழனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த இடத்துக்குயா, எங்கேயா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்பத்தா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சத்துவேலும், டே என்னடா சர்ப்ரைஸு, என்ன 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 வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே, ஒரு இடத்துக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன், அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசை, அதனால் அந்த இடத்துக்கு இப்போ தான் எனக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு நேரமே கிடச்சிது, இப்போது வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, எந்த இடத்துக்கியா, நான் எப்பயும் உங்ககிட்ட சொன்னேன் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு, இங்கே பாருயா என்ன விஷயம்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதான் உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லிட்டு இல்லை, அப்புறம் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எங்கேன்னு கேட்டேன், நான் என்னென்னு நான் சொல்கிறேன், நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்திவேலும் முத்துவேலும் நாங்களும் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் அப்பத்தாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்பத்தாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு அப்பத்தாவை கூட்டிட்டு பாண்டியன் கிட்ட போறாங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மச்சான், நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன், அம்மா கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கோங்க, சீக்கிரமா நான் போய் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பழனி சொல்ற, மாப்பிள்ளை என்ன பார்க்கணும்னு சொன்னாரா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்பத்தா, இது மாமா தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம அப்பத்தாக்கு ஒரே யோசனை என்னவா இருக்கும், எதுக்காக நம்மள வர சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு போறாங்க, உள்ள போறாங்க பாண்டியனை பார்க்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் இருந்துட்டு, அத்தை நீங்க காலையில கோமதி கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன், நீங்க இந்த மாதிரி எப்பவுமே பேசினதே இல்லையே, உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக நீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மூஞ்ச வச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்தை, என்னாச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அத்தை, கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லத்த, உங்கள் வாய் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது, உங்கள்
உங்கள் ஃபேஸும் சரி உங்கள் உடம்பும் சரி அதை நீ சொல்லவே மாட்டேது. இந்த ரியாக்ஷனை நீங்கள் எப்போவுமே பண்ணதில்லை. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அத்தை. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் பண்ணுதா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் ஒரு மாதிரி வெறுமையாக பேசுகிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே பேசுனது இல்லையே, என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா தம்பி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அதாவது உங்கள் குடும்பம் அதாவது உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து உறவாடணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் யாருமே இதை காதில் போட்டுக்கவே மாட்டாங்க. நீங்களும் சரி என்னோட பசங்களும் சரி 2 பேருமே ஒரு மாதிரி பேசிட்டே தான் இருக்கீங்க. அதனால நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி அதாவது நம்ம மீனா இருந்துட்டு அதாவது பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. சரி ஏதாச்சும் வேலையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு எந்த ஆசையாக இருந்தாலும் சரி அதை என்கிட்ட சொல்லுங்கள், அது என்னால் நிறைவேற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியுமா முடியாதனால தெரியல, ஆனால் அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா தம்பி, நீங்களும் என்னோட குடும்பமும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை. இன்னும் இருக்க வேண்டியது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 1 நாளோ 2 நாளோ எது வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே உங்கள் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அதாவது பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிரி, இங்கே பாருங்கத்த, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கத்த, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களோட பிறந்த நாளுக்கு நாங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாருமே வரோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போத்தான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்தால் பிரச்சனை நடக்கும், எனக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா, எத்தனையோ அசிங்கத்தை உங்கள் பசங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இனிமேலும் எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க பேசுவாங்களா கற்றுவாங்களா, பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம் கத்திட்டு போட்டோம் எதை வச்சு கேட்டுட்டு போட்டோம், நாங்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்கத்த, உங்கள் வீட்டில் எல்லாருமே தேடுவாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை, பழனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பழனியும் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம பழனி இருந்துட்டு என்ன அப்போ தான் பேசிட்டியா, நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு அப்பத்தாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு, இங்கே பாரு அப்பத்தா, நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, உன்னோட ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே சோர்வாக இருக்கிறதுனால, இங்கே பாரு அப்பத்தா, நல்லா டைமுக்கு சாப்பிடு, நீ சாப்பிடவே மாட்டியாமே, இங்கே பாரு அப்பத்தா, நீ சாப்பிடாமலாம் இருக்கவே கூடாது, நீ கொஞ்சமாவது சாப்பிட்டே ஆகணும் சரியா, நீ எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் இங்கே பாருங்கப்பா பெரியப்பா, உங்ககிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும், அப்பத்தா முதல்ல ஒரு ஆசையை சொல்லியிருக்காங்க, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றலைன்னா எப்படி, கண்டிப்பாக இந்த காலத்தில் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க, நீங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க பெரியப்பா, கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெருசாக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடினாலையும் அது அம்மாவுக்கு பெருசாகவே தெரியாது, கோமதி அத்தையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நேற்றுனா கண்டிப்பாக அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படும், நம்ம கூட இருக்கிறது அதாவது நம்ம கூட இருக்கிறது வந்து அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஆசைப்படுறாங்க, அதை நம்ம நிறைவேற்றி வச்சா என்ன, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, என்ன கௌரவ குறைச்சல், அவங்க ஆசைப்பட்ட லைஃப்பை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க, இதில் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு குமார், நீ இந்த விஷயத்துலலாம் தலையிடாத, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது பாண்டி சொல்றது, குமார் சொல்றது சரிதானே, அவன் சொல்றது சரியா தானே இருக்கு, அவன் சொல்றத நம்ம செஞ்சா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு
வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசினேன். உங்கள் அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாங்க எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அம்மாவோட பிறந்த நாளை ரொம்ப பெருசாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, கண்டிப்பாக அத்தையோட இந்த 75வது பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கோமதி, கோவிலில் அன்னதானம் சொல்லியிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு போயிட்டு கோமதி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். அது எப்போவே நான் உணர்ந்துட்டேன். நம்ம குடும்பமும் இந்த குடும்பமும் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அப்பத்தா ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை நிறைவேறலாம் கண்டிப்பா அப்பத்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அப்பத்தா அதாவது கோமதி இருந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா குமார் இருந்துட்டு முன்னாடி செஞ்சதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு குமார் வந்து கோமதி கிட்ட பேசுறத பாத்துறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாரு கோமதி, கண்டவங்க கூட எல்லாம் நீ பேசிட்டு நிக்காத, வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கு பயங்கரமாக எமோஷ்னல் ஆயிடுது. ஐயோ நம்ம பண்ண தப்பு எது வரைக்கும் பாதிக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு